நத்திங் பிராண்ட்ல இருந்து ஏற்கனவே நத்திங் ஃபோன் 2A அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நத்திங் ஃபோன் 2A Plus அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2A Plusல என்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, மேலும் நத்திங் ஃபோன் 2A கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வித்தியாசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூல ஃபோனில் இருக்கிற பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து நத்திங் ஃபோன் 2Aல பார்த்த மாதிரி அதே மாதிரி LED பேட்டர்ன் லைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னோவேட்டிவான ஒரு ஃபியூஷன் நானோ கோட்டிங் பேக் சைடில் கொடுக்குறதா சொல்லப்படுது. மேலும் நத்திங் ஃபோன் 2Aல பார்த்த மாதிரி இந்த ஃபோன்லேயும் பேக் சைடில் ஒரு 3 LED ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது கேமரா சுற்றி. அதில் 26 அட்ரஸிங் ஜோன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க LED லைட்ஸில். அதன் மூலமாக உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஃபோன் எவ்வளோ சார்ஜ் ஆகுது, அது போக ஏதாவது கால்ஸ் வருதா, அது போக மெசேஜ் வருதாங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நத்திங் ஃபோன் உள்ளே வந்து உங்களுக்கு ஆப்பும் டெடிகேட்டடாக கொடுக்குறாங்க. இந்த கிளிப்பி இன்டர்ஃபேஸையும் இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அதில் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெஸ்ட் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 30 to 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. தேவைக்கு ஏத்தாப்புல கண்டென்ட்க்கு ஏத்தாப்புல நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் மாறும். மேலும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், HDR10+ மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. மேலும் பிரைட்னஸ் அப்படி பார்க்கும்போது டிபிக்கல் பிரைட்னஸ் 700 நிட்ஸ் இருக்கு. அவுட்டோர் கண்டிஷன்ல 1100 நிட்ஸ் வரையும், மேக்ஸிமமாக 1300 நிட்ஸ் வரையும் நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் போகுது. இது போக இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து நமக்கு நத்திங் ஃபோன் 2Aல பார்த்த அதே டிஸ்பிளே தான். அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஃபோனில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை நத்திங் ஃபோன் 2Aல நமக்கு வந்து Dimensity 7200 அப்படிங்கிற சிப் இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7350 அப்படிங்கிற ஒரு 3 GHz ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 nm ப்ராசர் செஞ்சிருக்காங்க. மேலும் கிராஃபிக்ஸ்க்காக ஒரு 1.3 GHz மாலியோட G610 MC4 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நத்திங் ஃபோன் 2A கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது நமக்கு Dimensity 7200 அப்படிங்கிற சிப்செட் இருந்து சொல்லியிருந்தேன். அந்த சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 7350 வந்து CPUல 10% அதோட ஃபாஸ்ட்டாகவும் 30% GPUல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ GPU அதே GPU தான் வந்து அந்த 7200 பயன்படுத்துறாங்க. ஆனால் அதில் 1 GHz ரன் ஆச்சு, இல்லை 1.3 GHz ரன் ஆகுது. குறிப்பாக ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரேங்க்லேருந்து ஒரு 38 ரேங்க்குள்ள வந்து இந்த CPU வந்து வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆப்ஸ் ரன் பண்ணலாம், கேம்ஸ் ரன் பண்ணலாம், ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து விளையாட முடியும். ஸோ இதோட ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் கிட்டத்தட்ட 8 லட்சம் ஸ்கோர் கிட்ட வரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. ஸோ நமக்கு வந்து நத்திங் ஃபோன் 2Aல 128GB வெர்ஷன் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஸ்டோரேஜ் வெர்ஷன்ல வந்து அதே மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS பொறுத்து நமக்கு வந்து இந்த ஃபோன் Android 14 OSல நத்திங் OS 2.6 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மற்றபடியாக டியூல் சிம் ஸ்லாட்ஸ் இதில் வந்து போட்டு பேசலாம். ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நத்திங் ஃபோன் 2Aல பார்த்த மாதிரி அதே 2 கேமரா தான் கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட GN9 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.88 அப்பச்சல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. மேலும் சென்சாரோட சைஸை பொறுத்து 1/1.57 இன்ச்க்கான சென்சராக வருது. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN1 சென்சர் f2.2 அப்பச்சல வருது. 114 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்கலாம். மேலும் பிரைமரி கேமரால நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் வரையும் வீடியோ கேப்சர் பண்ற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ரியர் ஃபேசிங்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி செல்ஃபி கேமரால ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு. அதாவது நமக்கு நத்திங் ஃபோன் 2Aல 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்திருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஃபோன்ல 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட JN1 சென்சர் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ரியர் ஃபேசிங்ல அல்ட்ரா வைட் கேமரால கொடுத்திருந்த அதே சென்சரை ஃப்ரண்ட் சைட்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா f2.4 அப்பச்சல வருது. மேலும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததாக ஆடியோஸ் பத்தி பேசலாம். நமக்கு வந்து இந்த ஃபோன்ல 3.5 mm ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB Type-C ஆடியோ தராங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஃபோனோட வெயிட் 190 கிராம் இருக்கு. மேலும் IP54 ரேட்டிங்கும் வருது. ஆனால் லைட்டா தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல நமக்கு 5G SANC சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 13 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு 5G ரிசெப்ஷன் நல்லாவே இருக்கும். இது இப்போ 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 2Aல நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 வாட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு 5 வாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் வித்தியாசம் இல்லைனால கொஞ்சம் சார்ஜிங் கெப்பாசிட்டி மட்டும் கூடியிருக்கு. மேலும் இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி வந்து நமக்கு 1000 சைக்கிள் வரையும் சார்ஜ் பண்ணாலும் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 90% ரீட்டைன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பேட்டரியோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொன்னோன்னா ஆவரேஜாக 3 வருடம் வரையும் நமக்கு
நமக்கு இந்த பேட்டரி நல்லாவே ஓடும்னு சொல்கிறாங்க. கலர்ஸை பொறுத்தவரை இந்த நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் வந்து பிளாக் மற்றும் கிரே அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஏற்கனவே சொன்ன 120GB வெர்ஷன் கிடையாதுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். மற்றபடியாக 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட விலை 27,999க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 29,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. மேலும் ஆஃபர்ஸ் மூலமாக இந்த ஃபோனை 24,999 அப்படிங்கிற விலையில் வந்து வாங்கலாம். ஸோ நத்திங் ஃபோன் 2A கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் வந்து ஒரு 2000 ரூபா வந்து கொஞ்சம் கூட வந்து வச்சு விற்கிறாங்க. ஸோ இந்த 2000 ரூபாய்க்கு என்ன சேஞ்சில் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராசரில் கொஞ்சம் அப்கிரேட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில் அப்கிரேடும், இது போய் சார்ஜிங் ஸ்பீடு ஒரு 5 வாட்டும் வந்து கூடியிருக்கு. ஸோ மற்றபடியாக நத்திங் ஃபோன் 2Aல பார்த்த எல்லா விஷயங்களும் அப்படியே இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த அப்கிரேட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.